வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச உருளைக்கிழங்கு வறுவல் கொஞ்சம் வித்தியாசமாக எந்த தூள் வகைகளுமே சேர்க்காம ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி செய்ய போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணுறதுக்கு 1/2 கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன். நல்லா வேக வச்சுட்டு தோல் எடுத்துட்டு இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 6 காஞ்ச மிளகா சுடுதண்ணியில் நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன். ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். மிக்சியில் நல்லா அரைப்பட்டு வரும், அதுக்காக தான். இப்போ இது கூட ஒரு 5 பல்லு பூண்டு தோலோடு சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 4 சின்ன வெங்காயம் சேர்த்து இதை எல்லாத்தையும் நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ உருளைக்கிழங்குல சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு ஒரு 15 நிமிஷம் இது நல்லா ஊறணும். அப்போதான் உருளைக்கிழங்குல மசாலா நல்லா சாரும். 15 நிமிஷம் கழிச்சு ஒரு ஃப்ரைங் பேனில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட நம்ம ஊற வச்சிருக்கிற உருளைக்கிழங்க சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு ஒரு 15 நிமிஷம் இதை நல்லா லோ ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணலாம். இந்த உருளைக்கிழங்கு வறுவல் பார்த்தீங்கன்னா நம்ம எப்பவும் பண்றதை விட கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அதே சமயத்தில் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்க, ஓரளவு நல்லா வறுபட்டு வந்திருக்கு. பாருங்க, 15 நிமிஷம் ஆயிருக்கு. உருளைக்கிழங்கு சூப்பராக ரோஸ்ட் ஆகி வந்திருக்கு. நம்மளோட உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிருச்சு. இன்னைக்கு நான் லஞ்சுக்கு லெமன் ரைஸும் உருளைக்கிழங்கு வறுவலும் பிக்கிள் வச்சு சர்வ் பண்ண போகிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஈஸி தமிழ் ரெசிபீஸ்க்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.